ஆமென். அவர் அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் எப்படி செய்கிறவர்? அவசரமா அல்ல, ஏதோ செஞ்சு முடிக்கணும் அல்ல, ஐயோ நேரம் வந்துட்டு கடகடன்னு ஏதோ செய்யணும் அப்படின்ற மாதிரி அல்ல, நேர்த்தியாய். எல்லாரும் கை எப்படி வைங்க, பெர்ஃபெக்டா சொல்லுங்க. பெர்ஃபெக்டா அவர் எனக்காக செய்கிறவர். எதையோ எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யல, அவர் இறங்கி வந்து அந்த மணல் மேல அந்த பனிய பொழிய பண்ணி, ஆமாம், அதுக்கு நல்ல ஒரு உருவத்தை கொடுத்து, அதாவது என்ன தொடுறதுக்கு முன்னாடி அவர் எதை தொட்டார் தெரியுமா? தூளை தொட்டார். அவர் என்ன தொடுறதுக்கு முன்னாடி he touched the dust, தூசியை தொட்டார். தூசி மேல அவருடைய அந்த பனியை பொழிய பண்ணி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அவருடைய சுவாசத்தை எனக்குள்ள வைச்சு. இப்ப நான் சுவாசிக்கிறது யாருடைய சுவாசம்? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன். ஆமா, இயேசுடைய, தேவனுடைய ரூவா காற்றை நம்ம சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். சங்கீதம் 147 11 முதல் 15 வரை உள்ள வசனங்களை தீவிரமாய் வாசிக்கும்படிக்கு கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அவர் சிலருக்காக தீவிரமாய் பேச போகிறார். ஆமென். சிலருடைய காத்திருப்புகளை முடிவுக்கு கொண்டு வருகிற காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சில காரியங்களை அவர் மிகவும் தீவிரமாய் செய்து முடிப்பதற்கு அவர் உங்களுக்காக சிலவற்றை பேச போகிறார். அவர் பேசும் பொழுது சிருஷ்டிப்புகள் உருவாக்கப்படுகிறது. அவர் பேசும் பொழுது இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல வரவழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் பேசும் பொழுது ஜீவன் உண்டாகிறது. இன்றைக்கு கர்த்தர் சிலருக்காக பேச போகிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்காக அவர் பேச போகிறார்? ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சிலருக்காக பேச வேண்டும் என்று விரும்புகிற நம்மிடத்தில் அவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அவர் முதல்ல நம்ம வாசிச்ச வசனத்துல எப்படி இருக்கிறது? தமக்கு பயந்து. நம்ம எல்லாருமே கிருபைக்காக காத்திருக்கோம். எத்தனை பேருக்கு கிருபை வேணும்? காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. ஓகே, ஆனா யாருக்கு இந்த கிருபை செயல்படும் தெரியுமா? யாருக்கு இந்த கிருபை செயல்படும் தெரியுமா? தமக்கு பயந்து இருக்கிறவர்கள். இந்த பயம் இந்த தப்பு பண்ணிட்டு ஐயோ அடிச்சிருவாங்களே என்ற பயம் அல்ல, அன்பின் நிமித்தம் வருகிற, மரியாதையின் நிமித்தம் வருகிற பயம். பழைய காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, அந்த பழக்கம் எனக்கு இப்பவும் இருக்கு. நான் பெரியவங்க யாராவது வந்தா காலுக்கு மேல காலு போட மாட்டாங்க. இப்போ பெரியவங்க வந்த பிறகுதான் காலுக்கு மேல காலு போடுவாங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டோம். இப்போ எல்லாம் என்ன வாலிப பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? மரியாதை எல்லாம் என் மனசுல இருக்குப்பா. ஆமாம், அந்த மாதிரி. சரி, ஆனா மனசுல இருக்குதா மனசுல இல்லையான்றத அவருக்கு நல்லா தெரியும். அவர் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவரா இருக்கிறார். ஆமென். நம்ம ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்பட பயத்தை நம்ம பூரணப்படுத்தணும். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சணும். நீங்க ரொம்ப ஆண்டவரை மதிக்க பழகுங்க. ஆமென். நேசிக்க பழகுங்க. அவரை கனம் பண்ண பழகுங்க. இதுதான் அவர் விரும்புகிற அந்த பயம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் கையின் பிரயாசத்தை. ஆமென். அதாவது இந்த ரெவரன்ஸ், இதனால் வருகிற அந்த பயம், அது நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா இல்லையா என்பதை நாம் அனுதின ஜீவிதத்தில் நாம் எடுக்கிற முடிவின் அடிப்படையில் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆமென். ஐ லெஃப்ட் திஸ் சாய்ஸ் டு யூ. உங்ககிட்ட நான் அதை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க அனுதின வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முடிவுகள் இருக்கு இல்லையா, இதை நீங்க வச்சு யோசிச்சு பாருங்க. உண்மையிலே நான் அவருக்கு பயந்திருக்கிறேனா? உண்மையிலே நான் அப்பாவுக்கு மரியாதை செலுத்துறேனா? உண்மையிலே அவருக்கு பயந்த அனுபவம் என் ஜீவிதத்தில் இருக்குதா? அவருக்கு பயந்தா நான் இப்படி பேசுவேனா?
அவருக்கு பயந்திருந்தா நான் இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடுவேனா? இது ரொம்ப எனக்கு ஊழியம் செய்த ஒரு காரியம். அதாவது ஆகாத சம்பாஷணைகள், சொல்லுங்க, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். பேட் கம்பேனியன் அப்படின்னு இருக்குது. அதாவது ஆகாத தேவையில்லாத நட்பு என்ன செய்யுமா? நல்லொழுக்கத்தை கெடுக்குமா? சம்பாஷணைகள் அல்ல, நட்பு, உறவு நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில கவனிக்கிறீங்களா? நமக்கு யாரு பிள்ளையா பிறக்கணும்னு நமக்கு தீர்மானிக்க முடியாது. தீர்மானிக்க முடியுமா? எந்த நேரத்தில் பிறக்கணும்னு தீர்மானிக்க முடியுமா? முடியாது. நமக்கு அப்பா அம்மா யார் வரணும்னு நம்ம தீர்மானிக்க முடியுமா? ஒரு குழந்தை சொல்லிச்சான், நான் அமெரிக்காவில் பிறக்க வேண்டியவன், எங்க அம்மா ஜெபம் பண்ணி இந்த நாகர்கோயிலில் பிறக்க வச்சுட்டாங்க அப்படின்னு. நல்ல வேளை அமெரிக்கா தப்பிச்சு. உங்களுக்கு புரியுதா? அப்போ இதெல்லாம் நம்மளால முடியாது. ஆனா நம்முடைய துணைகளை இந்த காலத்தில் சொல்லுங்க, அந்த காலத்தில் அப்பா அம்மா எனக்கு பாஸ்டர் அம்மா ஷேரனுடைய போட்டோவை கொண்டு காமிச்சாங்க. எனக்கு வேலையே கிடையாது. அப்போ காமிச்சிட்டு எங்க அப்பா பார்த்தா பிடிச்சிருக்கா, இவ்வளோ கெட்டலைன்னா நீ உருப்படவே மாட்ட அப்படின்னாங்க. இப்படியே சொன்னாங்க, இவ்வளோ கெட்டலைன்னா நீ உருப்படவே மாட்டேன். இது என்னடா அது அநியாயமா இருக்கு, இப்போ எனக்கு வேலையே இல்லைப்பா, இதுதான் தேவ சித்தம் அப்படின்னாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த முடிவு கூட சிலருக்கு எடுக்க முடியாது. அந்த முடிவு கூட சிலருக்கு எடுக்க முடியாது. நல்லா கவனிங்க. யாக்கோபு அவனே முடிவு பண்ணிட்டான். அவன் முடிவு பண்ணி ஒண்ணு, அவன் ஆசைப்பட்டு ஒண்ணு, ஆசைப்படாதது ஒண்ணு. ஆனா ஈசாக்கு அப்படி கிடையாது. அல்லேலூயா. அப்பா என்ன சொல்ல வர்ற அப்படின்னா, சில தீர்மானங்கள், சில முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்ம யாரோடு டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அவங்கள போலவே நம்ம மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமென். இப்போ நம்ம இந்த பெங்களூர்ல எல்லாம் போயாச்சு அப்படின்னா, பெங்களூர்ல பாஸ்டர்னாலே அவங்க கோட்டு போட்டு தான் இருப்பாங்க. கோட்டு போட்டு டை போட்டு அப்படி தான் என்ன செய்வாங்க? ஊழியம் செய்வாங்க. நான் அன்னைக்கு யூடியூப்ல தம்ப்நெயில் ஒன்று ஒயிட் ஷர்ட் போட்டு தான் எப்பவுமே போடுறது. டக்குன்னு ChatGPTல போட்டு ஒரு கோட்டு போட்டுறது மாதிரி போட்டு, நல்லா இருக்குப்பா போட்டோன்னே இங்கே பாஸ்டர் ரொம்ப வெறி ஆயாச்சு. வெள்ளையை தவிர கோட்டு கிட்டலாம் போட்டு டென்ஷன் ஆகி, இது ஒரு கிராஃபிக்ஸ், இது கூட உனக்கு தேவையில்லை. எப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அப்படித்தான். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? அல்லேலூயா. அதாவது நம்ம யாரோட சேருகிறோமோ அதே போல. இப்போ நம்ம பெங்களூர்ல இருந்திருந்தா நம்ம சர்ச்சை எப்படி இருக்கும்? இங்க யாருமே சாரி கட்டி இருக்க மாட்டாங்க, எல்லாம் சுடிதார் தான். பாட்டியில இருந்து எல்லாருமே சுடிதார் தான் போட்டிருப்பாங்க. எல்லாம் வயசான ஆட்களும் எல்லாருமே வெஸ்டர்ன் வேர் தான் பண்ணிருப்பாங்க. அப்போ என்னுடைய உடையை தீர்மானிக்கிறது நான் எங்க இருக்கிறேனோ அங்க. ஆமாவா இல்லையா? எது என்னை அதிகமாய் சுற்றி கொண்டிருக்கிறதோ அதுதான் என்ன தீர்மானம் எடுக்க வைக்கிறது. அப்போ நான் எங்க இருக்கிறேன், இருக்கக்கூடாது என்பதை எனக்கு தீர்மானிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஃபாரின்ல அவங்க கல்ச்சர் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாருமே அவங்க சாப்பிடும்போது ஒரு கப்பு பக்கத்துல இருக்கும். அது தேர் கல்ச்சர். நம்ம ஊர்ல எப்படி சாப்பிட்டது உடனே பாயசம் குடிக்கிறோமோ அத மாதிரி அங்க ஒரு கப்பு இருக்கு சைட்ல. ஆனா அங்க ஒரு பாஸ்டர் போதிக்கிறாங்க, என் கல்ச்சர் இதுவா இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில இது தவறு. அல்லேலூயா. எல்லாரும் செய்யறதுனால நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, நீங்கள் உலகத்தான் அல்ல, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா வீட்லயும் அது நடக்குதே, ஓகே. எல்லா சர்ச்சிலையும் அது நடக்குதே, ஓகே. இல்ல, அதெல்லாம் காப்பி பண்றதுக்கு அல்ல. we are not here to copy westernized people. ஆமென். மேற்கத்திய நாடுகளை காப்பி பண்றதுக்கு அல்ல. நம்ம தேவன் ரட்சித்தது, நான் சொல்றது புரியுதா? நம்ம கிறிஸ்துவை நோக்கி ஓடுவதற்கு தான் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகாத சம்பாஷணை, நல்லொழுக்கத்தை, அதாவது தவறான உறவுகள். அதனாலதான் அன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் சரி, வாலிபர்களுக்கும் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு மாமியார் மருமகளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு மாமியாரா இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த தாயார் கூட இன்னொரு தாயார் சேர்ந்தாங்கன்னு வைங்களேன், நல்லா இருந்தா அதுவும் காலி ஆயிரும். ஏன்னா கம்பேனியன் சரியில்லை,
கூட்டுக்கட்டு சரியில்லை. ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா மாமியார்லாம் ஒரு டீம், மருமகள்லாம் எல்லாம் இதெல்லாம் இது நாங்கள் இப்படி நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் தனி சமையல் ஆரம்பிச்சிட்டோம். அப்படி அங்கே ஒரு பயங்கர டிஸ்கஷன். அப்படி இது பயங்கர டிஸ்கஷன். என்ன அப்படின்னா கூட்டுக்கட்டு சரியில்லை. நான் சொல்றது புரியுதா? நம்ம யாரோடு இணைகிறோம் அவங்கள போல நம்ம மாறுவோம். அல்லேலூயா. நான் சொல்றேன், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள். நீங்க ஒரு கூட்டத்துக்குள்ள போனா அந்த கூட்டம் தான் மாறணுமே தவிர அந்த கூட்டம் நம்மள மாத்திரக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா ஓநாய்கள் மத்தியில நான் உங்களை அனுப்புகிறேன். ஜாக்கிரதையா இரு. எங்க போறீங்களோ நீங்க உங்களை எப்படி காட்டணும்னா ஆண்டவருடைய பிள்ளையா காட்டணும். அப்படித்தானே? அப்படி நம்ம நம்மளை பார்க்கும் பொழுது இது வித்தியாசமா இருக்கு. நம்ம எல்லாரும் செய்யறத அவங்க சில காரியங்கள் செஞ்சாலும் சில காரியங்கள் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்ற சில ஒழுக்க நெறிகள் அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி நம்மளை பார்த்து உலகம் சாட்சி சொல்லணும். ஆமென். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி நல்லா திடீர்னு பார்த்தா, நான் தப்புன்னு சொல்லலை, திடீர்னு கொஞ்சம் இங்கே லைட்டா சாயம் பூசிட்டான், லிப்ஸ்டிக்லாம் அடிச்சாச்சு. இது முதல் தடவை ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தா, இது என்னடா புதுசாக லிப்ஸ்டிக்கு, சரி ஓகே கல்யாண வீடு தான், சரி அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவாங்களோ அப்படின்னு நினச்சேன். கடைசி பார்த்தா விடிய காலையில் குளிக்கிறாங்களோ இல்லையோ, என்ன அப்படின்னு பார்த்தா கம்பானியன்ஷிப் மாதிரி இருக்கு. கூட்டு சேர்க்க ஒரு இல்லையா சொல்லுங்க. நான் இதை பாவம்னு சொல்லலை, ஆனால் ஏன் அதை நான் செய்கிறேன்? ஏன்னா என் சர்க்கிள் அப்படி இருக்கு, அதனால நான் செய்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சில சர்க்கிள்ல இருந்து நீங்க வெளியே வரணும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சில சர்க்கிள்ல இருந்து நீங்க வெளியே வரணும். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். தம்பி அன்னைக்கு எனக்கு கால் பண்ணியிருந்தேன், பாஸ்டர் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை. என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நம்ம இவ்வளவு நேரம் உலகத்துல உள்ள காரியங்களை சொல்றேன், இப்ப ஆவிக்குரிய ரீதியில் உள்ள காரியம் சொல்றேன். அல்லேலூயா. தம்பி கேட்டானே, பாஸ்டர் இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எனக்கு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஆவியானவர் என்கிட்ட பேசினார் பாருங்க. ஆண்டவர், நான் தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி நான் உன்கிட்ட இவாஞ்சலிஸ்டா பேசணுமா இல்லை ஒரு மேய்ப்பனா பேசணுமா? எல்லாருமே இதுல இருந்து தான் பிரசங்கம் எடுக்கணும், அப்படிதானே? நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆமென். எல்லாரும் இதுல இருந்து தான் பிரசங்கம் பண்றோம். ஆனா ஒரு மேய்ப்பனால தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, அப்பப்ப தட்டு கொடுக்கவும் செய்யணும். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஓகே சொல்றதுக்கு மேய்ப்பனால முடியாது. உங்க அப்பாவால எல்லாத்துக்கும் ஓகே சொல்ல முடியுமா? முடியுமா? முடியாது. ஆமா, முடியாதுல்ல, முடியாதுல்ல. அதை போல ஆவிக்குரிய தகப்பனுக்கும் ஆவிக்குரிய மேய்ப்பனுக்கும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்ல முடியாது. கரங்களை உயர்ச்சி வராது இல்லையா சொல்லுங்க. நான் சொன்னேன், என் பிள்ளைக்கு நான் என்ன ஆலோசனை சொல்லுவேனோ அதுதான் நான் சொல்வேன். நான் சொல்றது எனக்கு புரியுது. ஏன்னா ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஆலோசனையை தந்துதான் மகிமைக்கு கொண்டு போகுவார். அவர் தம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி தான் என்ன செய்வாரு? மகிமை கொண்டு போவார். எல்லா இடத்திலும் வசனம் கிடைக்கும். ஆமென். எல்லா இடத்திலும் மோட்டிவேஷன் கிடைக்கும், எல்லா இடத்திலும் ப்ராமிஸ் கிடைக்கும். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் வாக்குத்தத்தங்கள் கிடைக்கும், எல்லா இடத்திலும் விடுதலை கிடைக்கும், அற்புத சுகமளிக்கும். மீட்டிங்க்கு போனா அற்புத சுகமளிக்கும் உங்களுக்கு கிடைக்கும், தீர்க்க தரிசனங்கள் கிடைக்கும். பட் ஆலோசனை எங்க தெரியுமா கிடைக்கும்? தகப்பன் வீட்டில் தான் கிடைக்கும். கரங்களை உயர்ச்சி வரலையா? நீங்கள் பெற்ற தரிசனங்களை ஆமென் உங்க லைஃப்ல நிறைவேற்றணும்னா நீங்க தகப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததாகணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அது பாருங்க, நீங்க ஆண்டவர் அப்படி 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 உணர்த்துவார் இல்லையா? இதுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வழக்கம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுங்க? என் வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்ப்பேன். அதுக்கு அப்படி நம்ம லாங்குவேஜ்ல சொல்றேன், அவர் வார்த்தை, அதாவது சர்ச்சில் அது இல்லை, சர்ச்சில் பிரவாச நிலைமையில் இல்லை, நம்ம டெய்லி லைஃப்ல சில காரியங்கள்ல வைராக்கியமா சில காரியங்கள்ல டிசிஷன் எடுக்கும்போது நம்ம அப்படி எடுக்கும் பொழுது அப்படி சில வார்த்தைகள் மூலமா ஆவியானவர் இடைப்படுவார் தெரியுமா? அதுக்கு நீங்க நடுங்குகிறீங்கன்னா, அதுக்கு நீங்க செவி சாய்க்கிறீங்கன்னா, நடுங்குகிறதுன்னா நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகா போயிட்டே இருக்கிறீங்க,
நல்ல நீட்டா போயிட்டு இருக்குது, அந்த இடத்துல வேர்டு வந்து மோதம் பாத்தீங்களா, அப்ப என்ன ஆயிரும், ஒரு ஷேக். இது உனக்குரிய காரியம் இல்லைன்னு வந்து ஒரு ஆண்டவர் உணர்த்தும் பொழுது ஒரு நடுக்கம் வருது. அந்த நடுக்கத்தை தான் சொல்றாரு. ஆவியில நிரம்பி பரவசம் பண்றோம், அது கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது, அதை செய்யறதுக்கு நான் தீவிரமா செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இடையில அவருடைய வார்த்தையை அனுப்புறாரு பாருங்க. அந்த வார்த்தை என் இருதயத்தை நடுங்க பண்ணுது பாருங்க. அந்த வார்த்தை என் ட்ராக்கை மாத்துது பாருங்க. ஆமே, ட்ராக்கை மாத்துறதுக்கு நான் என்னையே மாத்துறேன் பாருங்க. அப்ப அவர் என்ன ரசிக்கிறார். ஆமே, நோக்கி பார்க்கறன்னா என்ன, முறைச்சு பார்க்கறான்னு அர்த்தமா? இவன் தப்பு செய்யறானா தப்பு செய்யலையான்னு பார்க்கறது நினைக்கிறீங்களா? என்ன ரசிக்கிறார். ஏன்னா எழும்புது பார்த்தீங்களா என் மாமிசம், எழும்புது பார்த்தீங்களா என் ஆசை, எழும்புது பார்த்தீங்களா என் இச்சைய நான் அறையும் பொழுது அவர் என்ன ரசிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வசனத்துக்கு முன்பாக நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். ஆமே, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை. எதனால? நீ வசனத்துக்கு நடுங்கிறதுனால. நான் ஒரு நாள்ல வீட்டில் ரொம்ப உடஞ்சு போயிருந்தேன். ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். என்னப்பா எங்க பார்த்தாலும் முடியல, ஏன்னா யாராலையும் என்ன புரிஞ்சிக்கவே முடியலையே, யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம ஒரு காரியத்தை சொன்ன அப்படின்ற ஒரு இல்லை இருக்கும் பொழுது ஒரு நபரால் என்ன ரொம்ப வேதனைப்பட்டு அப்படி உட்கார்ந்து அப்படி அழுதுட்டே இருக்கிறேன். திடீர்னு அந்த நபர் வந்து என்கிட்ட, சரி ஓகே, சரி இது விட்டு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு அவ்வளவு வேதனை. அதை கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தில் நான் இருக்கிறேன். அவங்க என்னை வந்து அப்படி அப்ரோச் பண்ண உடனே டக்குன்னு இந்த ஃப்ளாஷ் மாதிரி வசனம் பேசுது. என் கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல என்ன மன்னியும். அந்த வார்த்தை என்ன தொட்ட மாத்திரத்தில் நான் உடனே என்ன செஞ்சிட்டேன், அந்த காரியத்தை, அந்த பிடிவாதத்தை உடனே விட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கேட்டா எனக்கு நேற்று என்ன நடந்ததுன்னே இன்னைக்கு தெரியாது. அப்படி ஒரு நல்ல ஒரு மூளையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ராத்திரி மூளை செலவு பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அப்பப்போ யாராவது ரிமைண்ட் பண்ண, ஓ இவ்வளவு காரியங்கள் இருக்குதா, அது வேற மறந்து போச்சேன்ற மாதிரி இருக்கும். அதான் சொல்லுங்க, ஆண்டவரே என் மூளை அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அப்படி தலைக்கு மேலே கையை வைங்க. ஆமாம் வைங்க, வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே எந்த வார்த்தையெல்லாம் என் மண்டையில் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிருங்கப்பா. ஆமாம், க்ளீன் பண்ணிருங்கப்பா. சோதர் க்ளீன் பண்ணிட்டீங்களா? விசுவாசிக்கிற ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால ஆமென், வைராக்கியங்கள் எல்லாம் க்ளீன் ஆகட்டும், காயங்கள் எல்லாம் க்ளீன் ஆகட்டும், பகை உணர்வுகள் எல்லாம் க்ளீன் ஆகட்டும். ஆமென். இதனொரு ஆண்டவர் பேசுகிறார், தமக்கு பயந்து தமது கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய நேசம் வேணும்? ஆண்டவருடைய நேசம் வேணும்னா இந்த இருதய கடினம்லாம் இருக்கவே கூடாது. இருதய கடினம் இருக்கவே கூடாது. தமக்கு பயந்து அப்படின்னு ஒரு டாக்டர் ஒரு குடும்பத்தில் இருந்தா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறத விட ஒரு குடும்பத்தில் நர்ஸ் இருந்தா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நல்ல நர்ஸ் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நல்ல நர்ஸ், ஒரு நல்ல நர்ஸ் இருந்தா அந்த குடும்பம், என்னங்க சொல்ல மாட்டீங்க? இல்லை, நான் சொல்றேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அப்படின்றதுக்கு சொல்லும் பொழுது இந்த பார்வோன் இருக்கார் இல்லையா, அவன்கிட்ட தான் எல்லாரும் தானியத்துக்கு போய் நிற்கணும். வேர்ல்டு ஃபுல்லா பஞ்சம், அவன்கிட்ட தான் போய் எல்லாரும் நிற்கிறாங்க. கோத்திர பிதாக்கள் அவன் முன்னாடி தான் நிற்கிறான். வாக்குத்தத்தம் உள்ள வானத்தின் வாசலை யாருக்கு திறக்கப்பட்டுச்சு? வானத்தின் வாசல் யாக்கோபுக்கு திறக்கப்பட்டுச்சு. அவனே போய் யாருக்கு முன்னாடி நிற்கிறான்? யார் முன்னாடி நிற்கிறாங்க? பார்வோன் முன்னாடி நிற்கிறான். அப்படிப்பட்ட பெரிய ராஜா. அந்த பார்வோனுக்கு முன்னாடி ஒரு காரியம் வருது. நம்மளை விட எபிரேயர்கள் பெருகிட்டே இருக்கிறாங்க. இந்த பெருக்கம் இனப்பெருக்கம் அல்ல, ஜனங்கள் திரளாய் பெருகிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய வளங்களும் ஆசீர்வாதங்களும் பெருகுது. கரங்களை உயர்த்தி வரலையா? ஆளு பெருகுனா என்னங்க பிரச்சனை? ஆளு பெருகிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை, அவனுடைய மந்தை பெருகி கொண்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. இவன் என்னடா நம்ம நாட்டுக்குள்ள வந்து பிழைக்க வந்துட்டு இவன் நம்மளை விட பயங்கரமா மாறிட்டானே, கடைசி நம்ம கீழாயிருவோம் அப்படின்னு ஒரு நெகட்டிவான நியூஸ் இவனுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது பார்வோன் மருத்துவச்சிகள்கிட்ட சொல்லுகிற கட்டளை என்ன தெரியுமா? ஆலோசனை அல்ல, கட்டளை. எபிரேய ஸ்திரீகளுக்கு பிரசவம் பார்க்கும் பொழுது ஆண் பிள்ளைன கழுத்தை நெரிச்சு வெளியே கொண்டு வரணும், அப்படிதானே அர்த்தம்? என்ன அப்படிதானே? ஆம்பளை பிள்ளைன்னு பார்த்தாச்சுன்னா என்ன செய்யணும்? கொண்டு போடணும். ஆனா எப்படி வெளியே தெரியணும்? பிரசவத்துல செத்ததா வெளியே தெரியணும். இது பார்வோன் ராஜாவுடைய கட்டளை. வசனம் சொல்லுகிறது, மருத்துவச்சிகளோ என்ன எங்க யாருக்குங்க பயப்படணும்? உலக ரீதியா பார்க்கணும்னா பார்வோனுடைய கட்டளைக்கு எல்லாம் பயப்படணும், அதன் அடிப்படையில் எல்லாம் செய்யணும். ஆனா இந்த மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையை செய்யல. யாருடைய கட்டளைக்கு மனுஷன் பயப்படும் அப்படின்னா பார்வோனுடைய கட்டளைக்கு. ஆனா இவர்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற, இவங்க குவீன்ஸ் கிடையாது, இவங்க பெரிய ஆட்கள் கிடையாது. பாஸ்டர் அம்மாவுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடணும், ஏன்னா பயங்கர வயிறு வலி, எங்களுக்கு நிறைய பயமுறுத்திட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, நான் பஸ்ஸில் போனாலும் வேதத்தை தான் அறிக்கை பண்ணிட்டு போவேன், பஸ்ஸில் போனாலும் எந்த நேரம் வசனம் பேசிட்டே போவேன், எப்பொழுதும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு போய் எனக்கு ஏன் இப்படி? அப்போ நான் ஒன்று சொன்னேன், ஆண்டி, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் அவைகளில் நின்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் கொண்டு போன உடனே என்னதுன்னே தெரியல, உடனே ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணணுமா? என்னது பெரிய கட்டி இருக்கு, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். உடனே நான் சொன்னேன் எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது தைரியம், என்கிட்ட பைசா இல்லை டாக்டர். ஏன்டா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியை கொண்டு வந்துட்டு பைசா இல்லைன்றான். என்கிட்ட பைசா இல்லை, என்ன பிரச்சனையை எழுதித்தாங்க, நான் ஆசாரி பள்ளம் கொண்டு போகிறேன் அப்படின்னு. உடனே எனக்கு ஒன்றும் தெரியாது, டாக்டர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். ஆமாம், ரொம்ப என்னங்க என்ன டெஸ்ட் எதுவுமே தெரியாது. வந்த உடனே ஆப்ரேஷன் அப்படின்னா என்னது? உடனே ஆன்டி வெளியே வரல, நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். உள்ளே போன டெஸ்ட்டுக்கெல்லாம் பே பண்ணால் தானே வெளியே விடுவாங்க. அப்புறம் ஒரு நர்ஸ் வந்தாங்க, பயங்கர டென்ஷன், ஏதோ அவங்க பிள்ளைக்கு பிரச்சனை போல. அதை பாருங்க, நீங்கள் திருப்பி கொண்டு வந்தால் நாங்கள் எடுக்க மாட்டோம். நான் சொன்னேன், திருப்பி கொண்டே வர மாட்டோம். நல்ல ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே போறீங்க. எங்க நல்ல ஆஸ்பத்திரி தாங்க, என்கிட்ட பைசா இல்லைங்க, இப்போதான் ஒரு அங்கிளுக்கு என்ன ஆன்ஜியோ நடந்திருக்குது, எங்கள்கிட்ட பைசா இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசாரி பள்ளம் கொண்டு போகல. அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதிக கேடானது ஒன்றும் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, சரியா மோஷன் போகலை, பிரச்சனை, அதுக்கு ஆப்ரேஷன், அதுக்கு நர்ஸும் டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன ஆக்டிங்! நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? நார்மலா ஒரு டாக்டர் சொல்ற வார்த்தையின் அடிப்படையிலே அவ்வளவு காரியம் ஒரு நர்ஸ் நின்று செய்து, அதில் ஒரு 15 நிமிஷம் அவங்க ப்ரெஷர் வருதோ இல்லையோ, நமக்கு ப்ரெஷரை எப்படி ஏற்றி நம்மளுடைய டிசிஷனை மாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த மருத்துவச்சிகள் நினைச்சு பாருங்க, யாருக்கு பயப்படுறாங்க? யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறாங்க? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எந்த மனுஷனுக்கும் பயப்படக்கூடாது, எந்த மனுஷனுக்கும் அடிமையா இருக்க கூடாது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அது தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, மருத்துவச்சிகளோ அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன? இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் பெருகணும்னு நினைக்கிறீங்க? பெருகிறவன் நினைக்கிறவன் கரங்களை உயர்த்துங்க. யாருக்கு பயப்படணும் தெரியுமா? அவருக்கு பயப்படணும். ஆனா நான் ஒண்ணு சொல்ல, அனனியா சப்பிராள் மாதிரி யாரும் ஆயிராதீங்க. 2 பேரும் சேர்ந்து ஒன்று ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு, ஐயா எங்களால முடிஞ்சதை தந்திருக்கிறோம்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. வித்ததே இவ்வளவுக்கு தான் வித்தோம். ஆண்டவர் உன்ட்ட கேட்டாரா எவ்வளவுக்கு வித்தேன்னு? இல்லை பேதுரு தான் கேட்டாரா? கேட்கலையே. பலி செலுத்தும் பொழுதே பொய் சொல்லி பலி செலுத்துறோம். எங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ரொம்ப அவசியம். என் வாழ்க்கையில நான் பெருகணும், என் வாழ்க்கையில நான் உயர்த்தப்படணும், தேவனுடைய அனுக்கிரகம் என் மேல வரணும் அப்படின்னா நான் அவருக்கு பயப்படணும். ஹல்லேலூயா.
நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று. புசிக்கிறவன் அவருக்காக, புசியாதிருக்கிறவன் அவருக்காக புசியாதிருக்கிறான். அல்லேலூயா. நம்ம இங்க யாரையும் பிரியப்படுத்த வரவில்லை. கரங்களை உயர்த்தி வரலையா சொல்லுங்க. நான் கையை உயர்த்தி ஆராதிங்கன்னு சொல்றதுனால என்ன, இவர் ஓயாம சொல்றாரேன்றதுக்காக அல்ல, நம்ம அவருக்கு பயந்து அவருக்கு செலுத்த வேண்டியது ஆராதனை. அல்லேலூயா. நம்முடைய ஆராதனை, நம்முடைய சபை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆராதிக்கிற சபையா இருக்கணும். ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை, ஆமென், நான் துதிக்கும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து பாடும். இங்க என்னுடைய ஆராதனை இங்க இருந்து வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. from the heart வரணும். அதுக்கப்புறம் தாளம் ராகம் எல்லாம் பார்க்கலாம். முதல்ல என் இருதயம் அவர் ஆராதிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, உலகத்துல என்ன கட்டளை வருதையும் அது அவங்கள உலகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நான் ஒன்று சொல்றேன், நம்முடைய சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க போனாலும் இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லணும். அல்லேலூயா. நம்ம வச்சிருக்கிற காரோ நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் அல்ல கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது. நம்முடைய குணாதிசயம், நம்முடைய சிரிப்பு, நம்முடைய பார்வை, நமக்குள்ள ஒரு தெய்வீக தன்மை இருக்கணும். நம்ம என்ன பார்த்தாலே பாஸ்டர்னு நிறைய தெரியாது. கடந்த நாள்ல ஒரு ஆள் நீங்க பாஸ்டரான்னு கேட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. என்னடா நம்ம ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஆமாம், சும்மா பொய் சொல்லாளுங்க, உண்மையிலே கேட்டாங்க, நீங்க பாஸ்டரா அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்ல, ஆமாம், நம்ம கருப்பு சட்டை போட்டாலும் நம்மளை பாஸ்டர்னு ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். அதனால தான் சொல்றேன், உடை அல்ல தெய்வ பிள்ளைகளே, ஏதோ ஒன்று அவரை காட்டணும், ஏதோ ஒன்று அவரை காட்டணும். நம்ம சிரிப்பு, நம்முடைய பேச்சு, நம்முடைய லாங்குவேஜ், நம்முடைய பாடி லாங்குவேஜ் ஆண்டவரை வெளிப்படுத்தணும். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். இயேசுவின் மேல் உங்கள் கண்களை வைங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு நாளும் தங்களை பிரதிபலிக்க மாட்டாங்க, அவர்கள் ஆண்டவரை பிரதிபலிப்பாங்க. யோவானை குறித்து சொல்லும் பொழுது வேதம் எப்படி சொல்லுகிறது? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அவன் எரிந்து, அப்ப நம்ம எரிஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் பிரகாசமாயிருவார். ஆமென். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், நம்ம யாரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும்? இப்போ சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க மைண்ட்ல ஒன்று நினைச்சிருப்பாங்க, அவங்க மைண்ட்ல ஒன்று நினைச்சிருப்பாங்க, நினைச்சிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா ஆலோசனை கேட்பாங்க. எது அவங்க மைண்ட்ல நினைச்சாங்களோ அது வந்த உடனே கர்த்தர் என் கூட பேசினார். அவங்க மைண்ட்ல ஆல்ரெடி ஒரு தீர்மானம் எடுத்திருப்பாங்க. எடுத்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா ஆலோசனை கேட்குற, இப்படி வசனத்தை மாற்றி மாற்றி, நீ கற்பவதி வாய் ஒரு குமாரனை பெறுவாச்சு, இது பெண்களுக்குள்ள வாக்குத்தத்தம், இது இல்லை, என்னுடைய வேற, நான் வேற வார்த்தையாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஒரு ஆணுக்கான ஒரு வாக்குத்தத்த ஆண்டவரே யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான், இது யூதாஸுக்கு மட்டும், இது எனக்கு இல்லை. இந்த மாதிரி தான். அதாவது நம்ம டிசைட் பண்ணிட்டு தேடக்கூடாது, நம்ம டிசைட் பண்ணிட்டு தேடக்கூடாது, நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆண்டவரை தேடக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்றது பேருக்கு புரியுது? திறக்கணும், ஓப்பன் பண்ணிட்டு, ஓப்பன் ஹார்ட்டா, ஆண்டவரே இதெல்லாம் என் விருப்பமா இருக்குது, இதெல்லாம் ஆசையா இருக்குது, இவைகளில் எது உம்முடைய சித்தம், இவைகளில் எது உங்க சித்தம். 147ஆம் சங்கீதத்துல 10வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். அவன் உலகம் யார பிரிய, யார் மேல கண் வைக்கும்? யாரு நல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க, பெர்ஃபார்மன்ஸ் மேலதான் என்ன செய்யும் உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ரொனால்டோ வேர்ல்டு கப் கிடைக்கலன்னா எனக்கே ரொம்ப ஃபீல் ஆகி போச்சு. பாவம், அவ்வளவு மேன் ஆஃப் டிசிப்ளின் இல்லை, ரொம்ப டிசிப்ளினான ஒரு மனுஷன். அப்ப நம்ம உலகமே யார் மேல பாக்குது? யார் குதிரை வீரரை போல இருக்கிறான், யார் நல்லா செயல்படுறான். அதாவது இப்படி புரியும்படி சொல்லணும்னா, யாரு மாமிச பலத்துல நிக்கிறானோ அவன் மேல ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டார். அல்லேலூயா. என்னால முடியும், நான் பார்த்துக்கலாம், செஞ்சிடலாம், ஆமென். உடனே ஒரு வசனம், என்னை பலப்படுத்தின கிறிஸ்துவினாலே என்ன ஆவிட்டு என்ன செய்ய
வாய்ப்பே இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்ற வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருக்கிறார். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினி படவும் பரிபூர்ணம் அடையவும் போதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால அவர் என்னை எப்படி வச்சிருக்கிறாரோ அதுல நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சிலுவையில் அறையும் பொழுது நம்ம அறையிற அந்த ஒவ்வொரு விதையும் எப்படிப்பட்டதாய் மாறணும் உங்களுக்கு தெரியாது. கோதுமையானது நிலத்தில் விழுந்து மடியாய் விட்டான். நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே, கரங்களை உயர்த்தி வரலையே சொல்லுங்க, வெறும் விதையையே விதைக்கிறார். அது செத்து போனதுக்கு அப்புறம் தான் அது என்ன மேனியுடையதாய் வருகிறதுன்னு நமக்கு தெரியும். நீங்க சிலுவையில அறையிறீங்க தெரியுமா, அந்த ஒவ்வொரு விஷயம் சிலுவையில அறையும் பொழுது உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு பெயின்ஃபுல்லா தான் இருக்கும், அது ரொம்ப வலியா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அறைந்து அது மடிக்கும் பொழுது அது ரெண்டாவது வருகிறது. எப்படின்னு, அது அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அதற்கு 38ல அதற்கு தமது சித்தத்தின்படியே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தேவனுடைய சித்தத்துக்காக உங்களை நீங்க சிலுவையில் அறையறீங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் அவருடைய சித்தம் வரும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சித்தம் வேணும்? அவருடைய சித்தம் வேணும்னா உங்க சித்தத்தை, உங்க தீர்மானத்தை, உங்க கால்குலேஷனை, அல்லேலூயா, ஆமா, உங்களுடைய எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, அறைங்க சிலுவையில். ஆமென்.